திருச்சி மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலும் குழந்தைகள் பொழுதுபோக்கும் வகையிலும் கம்பரசம்பேட்டையில் ஐயாளம்மன் படித்துறை அருகே அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். திருச்சி மாநகராட்சி சார்பில் சுமார் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவில் அரிய வகையிலான பறவைகள் வளர்க்கப்பட இருக்கின்றன. குழந்தைகள் தெரிந்து கொள்ள 5 வகையான நிலங்களான குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல் மற்றும் பாலை போன்ற அமைப்புகளும் செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ளன. புல்வெளிகள், சிற்பங்கள், நீரூற்றுகள், செயற்கை அருவிகள் என பல அம்சங்களை உள்ளடக்கிய பூங்காவிற்குள் மினி தியேட்டர் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பறவைகள் பூங்காவிற்கு மக்கள் எளிதில் வந்து செல்லும் வகையில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டமான திருச்சி பச்சைமலையில் ராமநாதபுரம் என்ற கிராமத்தில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் சுவர் இல்லை, கூரை இல்லை, போதிய ஆசிரியர்களும் இல்லை, மரத்தடியில் வகுப்புகள் நடத்தப்படுவதாக வீடியோ வெளியிட்டு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை 2021 தொடங்கி 2024 ஆண்டு வரை வழங்கப்பட்ட சமக்ர சிக்ஷா திட்ட நிதி 5583 கோடி ரூபாய் எங்கே போனது என்றும் வினவியுள்ளார். மதுரை தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பக்தர்கள் தட்டில் போடும் காணிக்கையை அர்ச்சகர்கள் எடுக்கக்கூடாது என்றும் உடனுக்குடன் அவற்றை உண்டியலில் செலுத்த வேண்டும் எனவும் கோயில் செயல் அலுவலர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். கோவிலில் பணியாற்றக்கூடிய அர்ச்சகர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களும் அரசு ஊதியம் பெற்று வருகின்றனர். இதனால் அர்ச்சனை தட்டில் பெறப்படும் பணத்தினை உண்டியலில் செலுத்த வேண்டும் என்பது விதி. அதன்படிதான் தற்பொழுது சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார். நாமக்கல் பரமத்தி சாலையில் 3வது புத்தக திருவிழாவில் பங்கேற்ற அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் திமுக எம்பிக்கள் திருச்சி சிவா, KRN ராஜேஷ்குமார் ஆகியோர் மானியத்துடன் கூடிய பயணிகள் ஆட்டோவை திருநங்கைக்கு வழங்கினர். பெரம்பலூர் அருகே நிலப்பிரச்சினை தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வழக்கறிஞர்கள் 2 மங்களமேடு காவல் நிலையத்தில் ரகளையில் ஈடுபட்டனர். அரணாரை கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை, சிறுவாச்சூரைச் சேர்ந்த இளங்கோவன் ஆகிய 2 வழக்கறிஞர்கள் மது போதையில் இருப்பது போல் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அங்கிருந்த பெண் காவலர் உள்ளிட்ட போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் மதுபோதையில்தான் கார் ஓட்டி வந்தோம், முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என்று போலீசாரிடமே சவால் விடுத்து அங்கிருந்து நகராமல் அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். சென்னை பூந்தமல்லியில் வங்கி சார்பில் ஜப்தி செய்யப்பட உள்ள வீடுகள் என்பதை மறைத்து 2 வீடுகளை 17 லட்சம் ரூபாய்க்கு குத்தகைக்கு விட்டு மோசடி செய்ததோடு கேள்வி கேட்டவர்களை நாயை ஏவிவிட்டு தாக்க முற்பட்டதாக மருத்துவர் மணிவண்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மணிவண்ணனின் மகள் ரேஷ்மா மீதும் 2 பிரிவுகளில் வழக்கு பதிந்து போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டையில் திருமண வரவேற்பு விழாவில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்.
எப்படி 2024 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொடுத்தீங்களோ, அதே போல நம்முடைய தலைவர் மீண்டும் 2வது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக உட்கார வைக்கின்றார். 7வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தார். நாம் ஒருவரும் அனைவரும் களத்தில் இறங்கி பிரச்சார பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே சென்றாயன அள்ளி ஏரியிலிருந்து தொன்னையன அள்ளி ஏரிக்கு பைப்லைன் அமைத்து நீரேற்றுதல் திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் 18 லட்சம் ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்ட நீர்ப்பாசன திட்டத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அன்புமணி, சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலும் காவிரி தென்பெண்ணை ஆறுகளின் தண்ணீரை தருமபுரி மாவட்ட மக்கள் பயன்படுத்த முடியாத நிலைதான் உள்ளதாக தெரிவித்தார். ஆனால் இந்த 2 ஆறுகளில் உள்ள தண்ணீரை இந்த மாவட்ட மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு அவல நிலை. வெள்ளமாக தண்ணீர் ஆயிரக்கணக்கான டிஎம்சி கடலில் கலந்திருக்கிறது. ஆனால் விவசாயத்தை நம்பியிருக்கின்ற மாவட்டத்தில் இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை. இதற்காகத்தான் காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம் வேண்டுமென கடந்த 10 ஆண்டு காலமாக பல வகை போராட்டங்களை நடத்தி, ஆர்ப்பாட்டம் நடத்தி, விழிப்புணர்வை ஏற்படுத்தி 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி பல வகை போராட்டங்களை நடத்தியும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மறுக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே காட்டு பரமக்குடியில் திருவேட்டை உடைய ஐயனார் கோவில் உள்ளது. இக்கோவில் நடிகர் வடிவேலுவின் குலதெய்வமாகும். இங்கு கிராம மக்கள் மற்றும் குலதெய்வ குடிமக்கள் ஆகியோர் ஒன்று கூடி நடிகர் வடிவேலுவின் ஆதரவாளரும் இக்கோயிலின் அறங்காவலருமான பாக்யராஜ் என்பவர் கோவிலை தங்களுக்கு சொந்தமாக நினைப்பதை கைவிட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தவறான சிகிச்சை அளித்த புகாரில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து டாக்டர் செல்வகுமார் என்பவரை 6 மாதம் மருத்துவ தொழில் செய்ய தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தடை விதித்துள்ளது. மண்ணடி பகுதியைச் சேர்ந்த அப்துல் ஹக்கீம் தொடர்ந்த வழக்கில் தமது தாயாருக்கு அண்ணாநகர் சிந்தாமணியில் உள்ள செல்வரங்க மருத்துவமனையில் அப்பெண்டிசைட்டிஸ் என்று கூறி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். தாயாரின் பயாப்சி பரிசோதனை அறிக்கையில் அவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டும் உரிய காலத்தில் சிகிச்சை அளிக்க தவறியதால் உயிரிழந்ததாக முறையிட்டிருந்தார். நாமக்கல்லில் அரசு அலுவலர்கள் குடியிருப்பில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் முதன்முறையாக அந்த பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் இருந்தும் புனித ஆரோக்கிய தேவாலயத்திலிருந்தும் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பூஜை பொருட்கள் உள்ளிட்டவை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் நிர்வாகத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. எல்லை தாண்டி மன்னார் வளைகுடாவில் மீன்பிடித்ததாக 2 படகுகளுடன் இலங்கை ராணுவத்தினரால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரையும் இலங்கை கிளிநொச்சி நீதிமன்றம் வரும் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டது. இதையடுத்து அவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர்.